சேசடிக்கா ஏதோ. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப். இன்னைக்கு தான் வாங்கி மாட்டி வச்சிருக்கேன். கரெக்டாக வந்திருக்கீங்க. இதுக்கான்ட்டு இதோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? என்ன ப்ரோ ஒரே ஹிப்பா பாதி போட்டோவா இருக்கு. ஐயோ கேட்டீங்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்கிறோம். ஸோ நானும் அஜுலும் வந்து இன்றைக்கி தூத்துக்குடியில் நம்மளோட ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அஜுல் போமா, எங்கே போகிறோம்? எந்த அங்கிள் வீட்டுக்கு போமா? போ. சரி வா, வரலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லு, சலாம் சொல்லு. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க? பாத்தியா யார் பத்தியா? அக்கா வாங்கல, அக்கா விட்டு நீ மட்டும் வந்திருக்க. இல்லே யாரும் தெரியுதா மக்கள்? ஐயோ உங்க சேனல்ல யாரும் தெரியுதான் கேக்குறேன். ஸ்விமிங் போமா குளிக்க? நீ வாங்க சொல்லு. நான் தான்ப்பா வரணும். அங்க நீ தான் கூப்பிடணும். உங்க வீட்டுல தானே இருக்கு. இவனாலதான் லேட்டு. இவன் தான் வர்றதுக்கு லேட் பண்ணிட்டான். லேட் ஆக்கிட்டானே. ஆமா, நாங்களும் அரை மணி நேரமா சரி வாரிங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாச்சு. பாரு உனக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் இருக்குது. பாரு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்கு. பேசு, உட்காரு, ஒழுங்கா உட்காந்துக்கோ. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்துருக்காங்க? சாக்லேட்டா? அப்போ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லு. அது டாடிக்குள்ள மைக் இருக்கட்டும். முறுக்கு சாப்பிட்றியா? ஏன் உனக்கு தானே பாரு, உனக்கு தான் பாரு குட்டி முறுக்குலாம் வாங்கியிருக்காங்க. டீ குடிக்கா? சரி டீ. டீ சின்ன டம்ளர்ல தர சொல்லுமா? சரி ஒரு சின்ன டம்ளர். அப்புறம் என்ன ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு உங்க புண்ணியத்துல. மாநாடு வீடியோலாம் பயங்கரமா இருந்துச்சு. இருக்கணும்ல தலைவர் வீடியோ. மாநாடுக்கு வந்திருக்க வேண்டியதானே? நீ சொல்லவே இல்லை. திடீர்னு பார்த்தா காலங்காத்தாலே அங்கே நின்றுகிட்டு இருந்தீங்க. மாநாடு நடக்கும் தெரியும் தானே. நாங்க தான் வீடியோ போட்டிருந்தோம்ல மாநாடுக்கு போறோம் அப்படின்னு. இந்த சூட ஆறிட்டு கொஞ்சம் கரெக்டா இந்த பக்கத்துல வந்துட்டீங்களா? ஊத்தி வச்சு சூடாது. இன்னைக்கு கேமிங் சேனல் போலையா? இந்த இனிதான் போகணும். என்னால லேட் ஆயிட்டோம். பிடிச்சிக்கிருவியா ப்ரோ? என்ன நம்மளால லேட்டா? இல்ல 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 அதெல்லாம் என்ன பண்றது? சேசடிக்கா ஏதோ ஆள் பார்த்தா அடிக்காம ஏதோ டீ இந்த இங்க கொண்டா என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஒண்ணுது சேஸ் அப்படி இல்லே. பப்ஸ் சூப்பரா இருக்கும். கார் தான். எப்படி இந்த இது ஒர்க் ஆச்சா? நல்லா. எது? டோல் பாஸ். டோல் பாஸ் ப்ரோ. இது அப்போ கேஎஸ்பிஎஸ்ல எடுத்த போட்டோ. ஆமா ஆமா, எடுங்க பாப்போம். வர்றப்ப எடுத்தது. பட் இது ஏதோ இதா வந்துச்சு, கிஃப்டா வந்துச்சு. ஓ அப்படியா? ஆமா. ஆனா கரெக்டா நீங்க 3 வாரம் இருக்கீங்கனா அது வந்து கிஃப்டா எதுக்கு வந்துச்சுங்கற இது கிஃப்டா தான வந்துச்சு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹிப்பா பாதி வந்து தூத்துக்குடிக்கு வந்தப்போ இவங்க 3 வாரம் பிரதர்ஸ் வந்து எடுத்த போட்டோ பாருங்க. இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, நானும் ஹிப்பா பாதியும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நிறைய பேர் சொல்லி இருக்காங்கப்பா. நாங்க போஸ்ட் போட்டிருக்கோம், அதுலயும் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல சாலம்பரம் ஒய்ஃபே ஆமான்னாங்களா இல்லையா? சொன்னவரும் ஆமா அப்படிதான் தெரியுது. கேட்டோடனே அப்படியே ஐஸ்லாம் போட்டு இருந்துச்சு அப்படிங்க. தாகம் அடங்கதோ இல்லையா? ஒரு ஃபீல் அடிக்கிற வெக்கைக்கு எல்லா ஊரும் அங்க பெங்களூரு சொல்லியா வேணும். நம்ம ஊர்ல வெயில் போட்டு. சரி அவங்க ஸ்டுடியோ காட்டுங்க. ஸ்டுடியோலாம் இல்லையா, ரூம் அது. சரி வாங்க போ. அப்படியே இருக்கு. இது எல்லாமே சின்ன பிள்ளைல வாங்கினேன். சூப்பரா இருக்கு. அப்படியே பத்திரமா வச்சிருக்கீங்க. ரொம்ப குழந்தைய உள்ள. ஆனா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இவ்வளவு பத்திரமா வைக்க மாட்டேங்குது. இன்னும் ஆட்டோ இதெல்லாம் வச்சிருந்தோம். அது எல்லாம் இருக்குங்க. எல்லாமே வாங்குவோம். எங்களுக்கு நான் எல்லாம் ஷோகேஸ்ல தான் இருக்கு. லாட மாட்டோம். ஆட்டெல்லாம் எடுத்து உடஞ்சிட்டு இல்லைன்னா இன்னும் அப்போ ஆட்டாது. நிறைய இருந்துச்சு. வாங்க நம்ம ரொம்ப. சரி வாங்க ஸ்டுடியோ போவோம். இது என்ன பிளான்ட்னு தெரியுதா? மணி பிளான்ட். இவ்வளவு பெருசா பாத்திருக்கீங்களா மணி பிளான்ட்? அவ்வளவு மணி உள்ள இருக்கு. இவ்வளவு பெரிய மணி பிளான்ட் பாத்திருக்கீங்களா நம்ம வீட்டுல? பாருங்க என்ட்ரன்ஸே வந்து இவங்க ஸ்டுடியோ வந்து அப்படியே கிரீனரியா பண்ணிருக்காங்க. வாங்க. ஆல் கிரெடிட்ஸ் அம்மாக்கு தான். சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க.
ஏசியை போட்டே வச்சிருக்காங்கயா. நான் லைவ் போடுற டைம்லப்பா இது ஸ்டூடியோ எஃபெக்ட் வேணும்லப்பா. ஸ்டுடியோ எஃபெக்ட் அந்த வேணும். அங்க வாத்தி இல்ல, போர்வை மடிச்சிருக்க. இதெல்லாம் நடக்குமா? நீ வர்றீங்களேன்னு அந்த சைடு காட்டிடாத. இது கொடரமான ஏரியா, போர்வை மடிச்சு வச்சிருக்கோம். நல்ல டீடைல்டா பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, பார்சல் ஓபன் பண்ண குப்பை. நம்ம ஸ்டூடியோக்கு நான் டைரக்டா வந்திருக்கலாம் போல. நல்ல சில்லுன்னு இவ்வளவு நேரம் வேர்வை தாங்காம ஐஸ் வாட்டர்லாம் வாங்கி குடிச்சிட்டு. என்ன ப்ரோ ஒரே ஹிப்பா பாதி போட்டோவா இருக்கு? ஐயோ கேட்டீங்களே ப்ரோ, அந்த போட்டோ கேட்டுங்க. இது ஹிப்பா பாதி சின்ன பையனா இருக்கும் அது போல. இது வந்து அண்ணன் கல்யாணத்துக்கு, ரெண்டாவது உள்ள இம்ரான் கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட செட்டப், கேமிங் செட்டப். இப்படி உட்காந்துட்டு ஹெட்செட்டை தூக்கி தலையில மாட்டணும்னு வைங்க, அவ்வளவுதான். பக்கத்துல இருக்க ஏரியா வரைக்கும் நம்ம வாய்ஸ் கேட்கும். மானிட்டர் ஆன் பண்ணுங்க ப்ரோ. இது என்னது ப்ரோ? இது பண்ணிருக்கேன். அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதான் ப்ரோ நம்மளோட CPU. இது இப்பதான் பில்ட் பண்ணியிருக்கேன் புதுசா. இப்போ இது வந்து இன்னைக்கு தான் வாங்கி மாட்டி வச்சிருக்கேன். கரெக்டா வந்திருக்கீங்க. ஓகே. அதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்களா ஸ்டுடியோல? இல்ல இது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சது. இதை தூக்கி உள்ள போட்டுருவோம். சூப்பரா. இது CPU மட்டும் கரெக்டா இது அங்க இருக்குல்ல, அது பழைய பாருங்க. அதாவது உள்ளங்கை கூட வலிக்க கூடாது. எப்படி அடிச்சுக்கலாம்னா? ஆமா, சூப்பரா இருக்கு. பாருங்க, 2 மானிட்டர், கேமரா, ஹெட்ஃபோனு. இதுதான் இருக்கிறதுல பட்ஜெட் கூட. இந்த கண்ட்ருக்கு இதோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் தெரியல ப்ரோ. ஆமா ஆமா. இது நல்லா கலர் கலரா லைட் எரியும், எல்லாம் எரியும். நம்ம போட்ட கிட்ட எல்லாமே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இதுல வந்து சப்ஸ்கிரைபர் ஸ்பான்சர் இது பண்ணி சூப்பரா இருக்குது. கேமிங்காக ப்ரோ இது எப்படியும் ஒரு 2.5 கிட்ட வந்திருக்கும். வந்திருக்கு கரெக்ட் தான். இன்னும் இதுல முக்கியமான இதே ஒண்ணு மாட்டல, கிராபிக்ஸ் கார்டு. இது பழைய கார்டு போட்டிருக்கேன். கிராபிக்ஸ் கார்டு மட்டும் மாற்ற இருந்து அதோட பிரைஸ் எவ்வளவு வரும்? கிராபிக்ஸ் கார்டு நம்ம எவ்வளவு நாளும் போடலாமா? போடுறதுக்கு பொறுத்து தான். ரேட் எல்லாம் கேட்டா தலை சுத்திரும். சூப்பரா இருக்கு. அதனால இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணி. ப்ரோ இந்த கலரா தெரியுது எல்லாமே டிரைவ்ஸா? இல்ல அதெல்லாம் ஃபேனு. உள்ள வந்து இருக்கிற ப்ராசஸர் இது எல்லாமே ஹீட்டா இருக்கும். அந்த ஃபேன் சுத்தி ஒரு ஃபேனு ஹீட்டை வெளியே இருந்து காத்த உள்ள கொடுக்கும். ஒரு சில அந்த பின்னாடி உள்ள ஃபேன்லாம் உள்ள இருக்க ஹீட்டை வெளியே தள்ளும். ஸோ 8 ஃபேனு. 8. ஆமா, அங்க 3 அங்கிட்டு 2. அந்த கிராபிக்ஸ் கார்டு கீழேயுமே ஃபேன் இருக்கும். அது எல்லாமே ப்ரோ இது உண்மையிலேயே பார்க்க செமையா இருக்கு ப்ரோ. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஆக்சுவலா நீங்க யாரும் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மெயினா இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதோட மட்டும் இல்ல, கலர்ஃபுல்லா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கிறதுலயே டாப் அண்ட் ப்ராசஸர். சூப்பரா இருக்கு ப்ரோ. கேம் நம்ம வந்து பேக்ரவுண்ட் மாத்திக்கிருவீங்கனா? ஆமா, பேக்ரவுண்ட் மாத்தல மாட்டேன், நான் blur பண்ணிடுவேன். நான் மட்டும் தெரியுவேன், அவ்வளவுதான். இந்த கேமிங் ஸ்கிரீன் இருக்குல்ல, என் ஃபேஸ், இந்த சேர், இது மட்டும் கரெக்டா கட் அவுட். இங்க பாருங்க, ஸ்கிரீன் நல்லா பாத்துக்கோங்க. ஸ்கிரீனுக்கு இங்கிட்டு கட்டலு, இங்கிட்டு கேம். அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க. கேம் ஆட வேண்டியது, போய் தூங்க வேண்டியது, எடிட் பண்ண. சூப்பரா இருக்கு. மெயினா வந்து செம்ம சில்லா இருக்கு. தூத்துக்குடியில இந்த மாதிரி வேற யாராவது ஸ்டுடியோ வச்சிருந்தா சொல்லுங்க, நாங்க வரோம். ஏசி போட்டு வைங்க, ஏன்னா வெக்கைக்கு முடியல. சூப்பரா இருக்கு. நல்லா, ஆனா நல்லா நாய்ஸ்லாம் எதுவுமே வெளி நாய்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னா அதெல்லாம் பெருசா எதுவும் இருக்காது. இருக்கிற டோரும் ஆட்டோமேட்டிக் க்ளோஸர் போட்டு வச்சாச்சு, முடிஞ்சு. இல்ல ஏன்னா முக்கியமா ஏன் நாய்ஸ் வெளியே கூடாது. ஹெட்செட்டை மாட்டுறதுனா, ஹெட்செட்டை மாட்டி கேம்லாம் நான் உக்கிரமா இருப்பேன், அமைதியா இருக்கேன். நம்ம வயசு சும்மாவே சவுண்டா இருக்கும். ஹெட்செட் ஓட்டாலாம் கத்துவேன் கிடந்து. அதுதான் பழைய சிபியூவா? ஆமா, பழைய கம்ப்யூட்டர். எடிட்டிங் தக்கன மாத்தி இப்போதைக்கு சிம்பிளா வச்சிருக்க. போட்டு ஏய், என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்? அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டியா? அண்ணன் இது சிஸ்டர், பாத்தியா? பேசுனியா? பாயா? சரி, டாடி கிளம்ப போறேன் வீட்டுக்கு. நீரு போட்டோம், நீர் இருந்துக்கோ. என்ன அழ ஆரம்பிச்சிட்ட? எவ்வளவு டாய்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க கேமிங் ஸ்டுடியோலாம் கிடக்குது? போமா அஜுல், நாளைக்கு வருவோம். நாளைக்கு நம்ம டே டைம்ல வருவோம். சொல்லிட்டு வா 2 வார்த்தையும். டைம் ஆகுதுல்ல, நீ போக கூடாது. சரி, நாளைக்கு வரேன்னு சொல்லி இங்க தூங்க. நாளைக்கு போய்க்கோ. நாளைக்கு லாடு இல்ல, எல்லாரும் கூட சேர்ந்து லாடு. சரி, டாடி கூப்பிட்டு போறேன்னா என்சுவானி. நாளைக்கு என்ன ஜும்மாக்கு என்ன ஸ்பெஷல்?
நாளை சமையல் சும்மா கிடையாது சும்மா கிடையாது அப்பப்ப எது வருதோ நான் எனக்கு முதல்ல ஒரு நினப்பு இருந்துச்சு ஒரு ஜும்மாக்கு இங்க திரேஸ்புரம் அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் அப்படி ஒரு வீடியோ வேணா எடுப்போம்ட்டு நேரம் இல்ல சரி அஜுல் கிளம்பா பாய் சரி எல்லாரும் சொல்லாங்க போலையா அஜுலுக்கு கிளம்ப மனசே இல்ல லாண்டுட்டு போறதுக்கு மனசு வர முடியுது சரி நாளைக்கு நான் டாடி கூட்டு வரேன் சரி எல்லாரும் பை சொல்லிட்டு வா இருந்துக்கோ நீ அப்ப கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டு போயிட்டு போங்க சரி அங்கிளுக்கு போய் ஆண்டி ஹாய் ஆண்டி ஆண்டி சரி பாப்போம் ப்ரோ சரி ஓகே ப்ரோ ரொம்ப பார்த்ததுல அடுத்த சந்தோஷம் டைம் எல்லாரும் அத பத்தி ஒண்ணும் இல்ல அடுத்தக்கல எல்லாரும் வரோம் ஃபேமிலி எல்லாம் வாங்க நீங்க கார் எடுத்துட்டு வாங்க இல்ல ஃபேமிலியோட வாங்க நீங்களாம் வாங்க அழகா டெய்லி ட்ரெயின் இருக்கு பெங்களூருக்கு வாங்க கார் எடுத்துக்கப்ப ட்ரெயின்ல கூட கார் கசிக்கும் கார்ல தான் வருவோம் பிளான் பண்ணிட்டு சரி போமா இருக்குது ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நல்லா கலகலப்பாக போச்சு உங்களுக்கு தெரியும் இவங்க இருந்தாலே கலகலப்பாக தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ